துளசி நினைக்கிறது கனவுலையும் நடக்காது அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்க நம்ம வீடியோ கலெக்ட் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் எபிசோட் பார்த்துருப்பீங்க. அதில் துளசி போட்ட பிளான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாமாவோட பணம் வந்து அக்கௌண்ட்ல இருக்குது, அதை வாங்கணும் அப்படின்னா ஆனந்தியோட கையெழுத்து தேவை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கிட்ட, அதாவது லலிதா இருக்காங்களே அவங்க கிட்ட வந்து ஆனந்தி கிட்ட கையெழுத்து வாங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் உண்மையிலே அதில் என்ன ரீசன், அதில் என்ன எழுதிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆனந்தி அன்பு இவங்க 2 பேத்துக்கும் விவாகரத்துக்கு தான் அதில் வந்து கையெழுத்து வாங்குறதுக்கு அவங்க முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பட் இதெல்லாம் தாண்டி அன்பு ஆனந்தி எங்கேயோ போயிட்டாங்க. பட் இந்த தொல்லையை பார்த்தீங்களா பண்ற வேலையை. ஸோ இவங்க நினைக்கிற விஷயம் நடக்காது அப்படின்றத இவங்க எப்போ புரிஞ்சுக்க போறாங்க அப்படின்னு சொல்லி தெரியல. ஏன் அப்படின்னா இவங்க என்ன நினைச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா, இப்படி ஒரு பேப்பர்ல கையெழுத்து வாங்கிட்டோம் அப்படின்னா 2 பேருக்கும் டைவர்ஸ் ஆயிரும்ல, அப்போ 2 பேரும் பிரிஞ்சிருவாங்கல்ல, நம்ம மாமாவை கல்யாணம் பண்ணிக்கலாம்ல அப்படின்னு சொல்லி அவங்க நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. பட் அவங்களோட காதல் அதையும் தாண்டி போயிருச்சு அப்படின்றத இவங்க ஏன் உணர மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி தெரியல. இப்போ இவங்க கிட்ட இருக்கிற பிளான் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த டைவர்ஸ் பேப்பர்ல கையெழுத்து வாங்கி ஆனந்தியை விவாகரத்து பண்ணணும் ஒண்ணு. இன்னொரு பிளான் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆனந்தியோட கர்ப்பத்துக்கு யார் காரணம் அவனை கண்டுபிடிச்சு ஆனந்தியை வந்து அவங்க கூட சேர்த்து வைக்கணும் அப்படின்னு சொல்லி 2. ஸோ இந்த 2 பிளான் பாத்தீங்கன்னா கேவலமான பிளான் வச்சுக்கோங்களேன். பட் ரெண்டுமே கை கொடுக்க போற பிளானே கிடையாது. ரெண்டுமே ஒரு மொக்க பிளான் அப்படின்றதுனால இதுல என்ன சொல்றதுன்னே தெரியல. இப்படி ஒரு கேவலமான பிளான் போட்டு உட்கார்ந்து இருக்காங்க. அண்ட் இதுல வந்து லலிதா படிச்சு பார்க்காம கையெழுத்து போட்டாங்க. அண்ட் ஆனந்திட்ட கையெழுத்து வாங்குறதுக்கு 4 எபிசோட்ல முயற்சி பண்ணுவாங்க. ஆனா ஆனந்தி கையெழுத்து போட்டு கொடுப்பாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா, போட்டு கொடுத்தாலும் பிரச்சனை கிடையாது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவங்க வந்து இந்த டைவர்ஸ் விவாகரத்து இதெல்லாம் தாண்டி ஒரு கட்டத்துக்கு தாண்டி போயிட்டாங்க ஆனந்தி. ஸோ இதுக்கப்புறம் இந்த பேப்பர்ல வச்செல்லாம் எதுவும் செய்ய முடியாது அப்படின்றத எப்போ புரிஞ்சுக்க போறாங்க அப்படின்னு சொல்லி தெரியல. இப்போ கையெழுத்தே போடுறாங்க, பேப்பர்ல வந்து நோட்டீஸ் வருது, ஆனந்தி அன்பு 2 பேரும் போய் கோர்ட்ல ஆஜரானாங்கன்னா என்ன சொல்லுவாங்கன்னு நினைக்கிறீங்க? நாங்க சேர்ந்து வாழ தான் ஆசைப்படுறோம், எங்களுக்கு தெரியாம இப்படி ஒரு விஷயம் நடந்துருச்சு இல்ல அப்படின்னா ஓகே, அப் கோர்ட் வந்து அதுக்கு ஏதாவது ஃபைன் போடுவாங்க, இல்லை அப்படின்னா கண்டனம் தெரிவிப்பாங்க அப்படின்னா ஒரு ஆதாரத்தில் ஒரு முடிவு எடுத்துட்டோம், பட் நாங்கள் அப்படி எடுக்கவே இல்லை, நாங்கள் அப்படி நினைக்கல, நாங்கள் சேர்ந்து வாழ்றோம் அப்படின்னா கோர்ட் வந்து சந்தோஷமா அனுப்பி வைப்பாங்க. ஓ அப்படியாப்பா, நீங்க தப்பான முடிவு எடுத்துட்டீங்களா, ஓகே நீங்க சேர்ந்து வாழுங்க அப்படின்னு சொல்லி ஒரு நல்ல முடிவுக்கு அவங்க வழிவகை பண்ணுவாங்க. இந்த அடிப்படை அறிவு கூட இல்லாம துளசி போடுற பிளான் கடைசியில் பார்த்தீங்கன்னா குப்பையாக தான் போகுது அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியுது. இதுலையும் போய் அசிங்கப்பட்டு தான் நிற்க போறாங்க அப்பனும் மகளும் சேர்ந்து. ஏன்னா இப்போ ஒரு மகளை வந்து ஒழுங்காயமா நீ ஊருக்கு வா, இவன் தான் ஆனந்தியா தன்னோட பொண்டாட்டி அப்படின்னு சொல்லிட்டு அலையிறான். ஸோ இவனை மாற்ற முடியாது அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. எதுக்காக நீங்க கடந்து கஷ்டப்படணும், வாமா நம்ம ஊருக்கு போவோம், உனக்கு நல்ல பையனை பார்த்து வைக்கிறேன், நீ கல்யாணம் பண்ணிட்டு நிம்மதியாரு உன் வாழ்க்கையை பாரு அப்படின்னு சொல்லி கூட்டு போனா ஒரு நல்ல மனுஷன் அதை விட்டு போட்டு நீ என்ன வேணா பண்ணுமா, அப்பா அவன் கூட இருக்கேன், அப்பா உனக்கு சப்போர்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கேவலமான விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கிற இந்த மனுஷனை என்ன சொல்றதுன்னு தெரியல. இவனோட பிளான் எதுவும் நடக்க போறது கிடையாது. இவனுக்கு கடைசியில் கிடைக்க போறது என்னமோ பல்பு தான் அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியும். பாப்போம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா எபிசோட் ரொம்ப சூப்பராக போய்கிட்டு இருக்குது. அண்ட் இதில் ஆனந்தி தான் நடுநிலையா இருக்கிறாங்க. என்ன செய்ய போறாங்க அப்படின்னு சொல்லி தெரியல. பட் அவங்கள பொறுத்த வரைக்கும் அன்பு எப்படியாவது வெளியே கொண்டு வரணும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. அவங்க நினைக்கிற விஷயம் கரெக்ட் தான். பட் இருந்தாலும் நிறைய சிக்கல் இருக்குது இதுல. அண்ட் உள்ள அன்பை போட்டு தள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஒரு குரூப் சுத்திக்கிட்டு இருக்குது. இதெல்லாம் தாண்டி எப்படி ஆனந்தி அன்பை வெளியே கொண்டு வர போறாங்க அப்படின்றது தான் இதுக்கப்புறம் வர கதை. பொறுத்திருந்து பார்ப்போம் இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நிச்சயமா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்றது எனக்கு நல்லாவே தெரியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.